ஏடிஎம் கார்டு கீழே போட்டு தந்துக்கிறேன் தம்பி. இது வச்சுன்னு ஒன்று தான், வச்சுன்னு இல்லாத ஒன்று தான். ஏன்னா தம்பி சொல்கிறேன் ஏடிஎம் கார்டை பற்றி. தம்பி ஏடிஎம் கார்டை பற்றி கேட்டு இல்லையாப்பா? இப்போ ஏடிஎம் கார்டு என்ன இருக்குதுன்னா, நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுன்னு ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். ஏன்னா இப்போல்லாம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 23 ரூபா பிடிக்கிறாங்கப்பா தம்பி. இப்போ நான் வந்து 2 ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறேன். மினிமம் இல்லை, மேக்ஸிமம் வந்து நம்ம 5 டிரான்சாக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். 5 டிரான்சாக்ஷன் மேலே நம்ம எவ்வளோனா யூஸ் பண்ணோம்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 23 ரூபா பிடிக்கிறாங்க. யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு. ஆமாண்ணா. சரி, உனக்கு எதனா காசு கட் பண்ணிக்கிறாங்களா? எப்போனா நிறைய டைம் பிடிக்கிறாங்கண்ணா. 200 பிடிக்கிறாங்க, 20 ரூபா, 50 ரூபா, 66 ரூபா. இந்த 200 ரூபா நீ இல்லைப்பா, 200 ரூபா எனக்கு தெரிஞ்சு 200 ரூபாய்க்கு மேலே பிடிச்சிருப்பாங்க. இது என்னத்துக்குன்னா ஏடிஎம் இயர்லி மெயின்டெனன்ஸ்ன்ட்டுன்னு அதுக்காக அந்த காசை பிடிக்குவாங்கப்பா. எனக்கும் போன மாதத்தில் கட் பண்ணாங்க. நான் ஷாக்கு, என்ன இது இவ்வளோ 250 ரூபா கட் பண்ணிக்கிறாங்கன்னு போய் பேங்க்கில் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, ஏடிஎம் மெயின்டெனன்ஸ்க்காக கட் பண்ணுறது கார்டு அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, ஏடிஎம் மே 1லேருந்து ஏடிஎம் கார்டெல்லாம் இருக்குது. யார் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க? மே 1 தான் இல்லைங்க. இல்லை சொல்கிறேன். அது வந்து ஏப்ரல் இல்லை, ஏப்ரல்லேருந்து என்னத்துக்குன்னா யூபிஐக்கு வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. நம்ம யூபிஐ வந்து டிரான்சாக்ஷன் நிறையா பண்ணுறோம்ல, இப்போ யூபிஐயில் ஃபோன்பே, கூகுள் பே, அதுக்கும் இப்போ வந்து நமக்கு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு இதாகிட்டு இருக்குது. இப்போது யூபிஐலேயும் அது வந்து இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே வருஷனுக்கு மேலே எதனா இருந்தால் 23 ரூபா பிடிக்குவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே பாரு, என்கிட்ட எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு இருக்குது. இது வந்து இண்டஸ்இண்ட் ஏடிஎம் கார்டு. இப்போது இண்டஸ்இண்ட்ன்றது வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. ஏடிஎம் எங்கன்னா பார்த்துக்கிறேன் மகள், இண்டஸ்இண்ட் எங்கேயும் பார்த்துருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இண்டஸ்இண்ட் ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போய் நான் இந்த எஸ்பிஐ ஏடிஎம்மில் வந்து ஸ்வைப் பண்ணேன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறானுங்க. வேறு ஏடிஎம் கார்டு வந்து வேறு ஏடிஎம்மில் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ அந்தந்த ஏடிஎம் வந்து அந்தந்த ஏடிஎம்மில் இது பண்ணால் அதுக்கும் பிடிக்குவானுங்க காசு. என்னென்னா 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே போச்சுன்னா அவனுக்கு வந்து 23 ரூபா பிடிக்க போகிறானுங்க. கரெக்டாக? இப்போ வந்து இந்த ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போய் நான் எஸ்பிஐ ஏடிஎம்மில் வந்து இது பண்ணேன்னா, ஸ்வைப் பண்ணேன்னா அதுக்கு ஒரு சார்ஜ். வேறு ஏடிஎம் டு ஏடிஎம் டிஃபர் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு காசு பிடிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 ரூபா பிடிக்கிறாங்க. 19 ரூபா 11 ரூபா தான் பிடிக்கிறாங்க. அது அப்புறமா மினி ஸ்டேட்மெண்ட்டு, மினி பேலன்ஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு காசு பிடிக்க போகிறாங்க. 7 ரூபா, கிட்டத்தட்ட 7 ரூபா பிடிக்க போகிறாங்க. மினி ஸ்டேட்மெண்ட்டு நம்ம போய் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் சரி 7 ரூபா பிடிக்க போகிறாங்க காசு. உனக்கு எதனா டவுட் இருக்குதா? இல்லை, டவுட் இல்லை. அவங்க எல்லாம் என்ன வீடியோ போட்டோம், ஏடிஎம் வந்து கார்டு ஏற்றுன்னு போகாத எப்படி காசு எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஜனத்தை ஏமாத்துறாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் மேலே 23 ரூபான்னா எப்படி இது ஜனங்க? நீங்கள் எல்லாம் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுறதா வேணாவா? டிஜிட்டல்ன்ட்டுன்னு நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே பிடுங்குறாங்க. நிறைய பேர் அர்ஜென்ட்டுக்கு வந்து இப்போது வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு சரி கடையிலேயே வந்து கொடுக்குறாங்க. இப்போ கடையில் வந்து ஆல்ரெடி வந்து 1000 ரூபாய்க்கு 20 ரூபா பிடிக்கிறாங்க. இப்போ அந்த காசு அனுப்பிட்டு ஏதோ ஒரு அர்ஜென்ட் இல்லை சொல்கிறேன், நானே அனுபவப்பட்டுக்கிறேன். 1000 ரூபாய்க்கு 20 ரூபா வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த 1000 ரூபாய்க்கு 20 ரூபாயில் ஏதோ ஒரு அர்ஜென்ட் இருக்கும் 1000 ரூபாய்க்கு. இப்போ அதில் 20 ரூபா பிடிச்சி அந்த சில்லறை கொடுத்தா இப்போ வந்து இதில் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. இதுதான் சான்ஸு கெச்சிச்சு அப்படின்ட்டு. அப்புறமா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஸ்வைப்புக்கு வந்து வெறும் ஒரு ஏடிஎம் கார்டில் 10,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் ஒரு டைம். இப்போ நீங்கள் 3 டைம் ஒரு எமர்ஜென்சி 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா இப்போ நீங்கள் வந்து 50,000 ரூபாய் ஒரே டைம் எடுக்க முடியாது. 10,000 ரூபாய் எடுக்கணும். உங்களுக்கு 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 23 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கும். ப்ளஸ் இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு 2,000 ரூபாய் இருக்க மாட்டேங்குது, காலி ஆகிடுது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஒரு 200 ரூபாய் எடுப்போம் ஸ்வைப்புக்கு. அப்புறமா என்ன பண்ணுவோம், இன்னொரு ஸ்வைப்புக்கு வந்து ஒரு 500 ரூபாய் எடுக்கும். அந்த மாதிரி நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையாக இருக்கும்போதெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு ஸ்வைப்புக்கும் வந்து 23 ரூபா பிடிக்குவாங்க. டிஜிட்டல் இந்தியான்ட்டுன்னு நம்ம கையில் இன்டெரக்டாக வந்து காசெல்லாம் போடுவாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க எப்படி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கின்னு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நிறையா டிரான்சாக்ஷன் வந்து நிறையா பண்ணாமல் ஒரு லிமிட்டாக வச்சுக்கின்னு அந்த காசு இருக்கிற காசை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஒரு மாதம்.